அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனை மீட்கின்ற முழு உரிமை பெற்ற பாலஸ்தீனை நிறுவுவதில் சிக்கல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை வெற்றி கொண்டு இருக்கிறார்கள். பல இன்னும் போர் மேகங்களை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நேற்று 4 பிணங்களை நாம் குறிப்பிட்டது போல ஹமாஸ் போராளிகள் ரெட் கிராஸிடம் ஒப்படைத்து அது போய் சேர்ந்திருக்கிறது இஸ்ரேலுக்கு. இவர்களை கொலை செய்தது கான் யூனிஸில் வைத்துத்தான். கொலை செய்தது யார் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய இராணுவம். கண்ணை பற்றி கொண்டு 269 நாளாக கான் யூனிஸில் குண்டு போட்டார்கள். இதை நாம் தொடக்கத்திலிருந்தே சொல்லி கொண்டு இருந்தோம். இதில் என்ன முழுமையாக மறைக்கப்படுகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், இந்த 4 பேர் அங்கே இருக்கிறார்கள் என்ற தகவல், கான் யூனிஸில் போராளிகளின் கைகளில் இருக்கிறார்கள் என்ற தகவல் இஸ்ரேலுக்கு தெரிந்துவிட்டது. எப்பொழுது போர் நடந்து கொண்டு இருக்கும்போது, அப்பொழுது ஹான்ஸிடம் நெத்தன்யாகு அவர்களை மீட்கவில்லை என்றால் கொண்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை கான்ஸ் ஏற்கனவே சொல்லிவிட்டார். நான் பதவியில் இருந்த காலம் வரைக்கும் கான்ஸ் இராணுவ அமைச்சராக இருந்தார். நான் பதவியில் இருந்த காலம் வரைக்கும் நீ ஹாஸ்டேஜஸ் அழைத்து செல்லப்பட்டவர்களை பற்றி கவலைப்படாதே என்று. இப்பொழுது நான் கான் யூனிஸில் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது அழித்து விடு என்றுதான் சொன்னாரே தவிர காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. அதோடு ஹமாஸை சேர்ந்த அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தவர்களும் இறந்தார்கள். அந்த ஹமாஸை சார்ந்தவர்கள் ஷஹீதானார்கள் என்பதுதான் நெத்தன்யாகுவுக்கு முக்கியமே தவிர இந்த ஹாஸ்டேஜஸை மீட்க வேண்டும் என்பது இல்லை. இப்போ இந்த 4 பிணங்களில் 2 ஸ்ரீ பீபாஸ் சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, அவளுடைய 2 குழந்தைகள் உண்டு. இன்னொரு ஐரியல் என்ற இன்னொரு நபர். 5 பேரை விடுவதாக இருந்தது. ஒரு பாடி ஏனோ வரவில்லை. அதற்கான காரணங்களை இஸ்ரேலும் சொல்லவில்லை, ஹமாஸும் சொல்லவில்லை. இப்போ இஸ்ரேலுக்கு இல்லை, குறிப்பாக நெத்தன்யாகு என்ன நெருக்கடினா, இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. இந்த பாடி சேரவே முதல்ல பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபியூனரல் செரிமனியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நெத்தன்யாகு வர்றதாக இருந்தான், வரல. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா சின்பத்து அவனுக்கு தகவல் கொடுத்துருக்கு, மக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க, நீங்கள் அந்த இராணுவ பாதுகாப்போடு அங்கே நிற்க முடியாது, அந்த மக்களுக்கு மத்தியிலே வந்தால் அவர்கள் கடித்து குதறி விடுவார்கள் என்ற சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அழைத்து செல்லப்படுவதற்கும் காரணமாக இருந்தது நீங்கள் தான். 2வது அக்டோபர் 7, 2023 அதிகமான இஸ்ரேலர்களை கொலை செய்தது நீங்கள் தான் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்தால் மிகப்பெரியதொரு கலவரம் நடக்கும் என்று. அதனால் வரல. அடுத்து அவர்கள் 2 நாள் கழித்து அவங்களுடைய இறுதி சடங்குகள் நடக்கும், அதில் கலந்து கொள்வதாக இருந்தது, அதுக்கும் வரல. இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தை விட்டு 2 செயல்களை செய்திருக்கிறார். ஒன்று இந்த ஸ்ரீ பீபாஸ்ங்கிற அந்த சகோதரி அல்ல, சகோதரின் உடல் அல்ல வந்தது. அவ வந்திருக்க உடல் கேப்டிவ்ஸோட லிஸ்ட்லே இல்லைன்னு ஒரு பெரிய புகமை. நேற்று வரைக்கும் ஒத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு முடியாது, இன்னைக்கு அது ஸ்ரீ பீபாஸுடையது இல்லை. ஸ்ரீ பீபாஸை கடத்தி சென்றது ஹமாஸ் இல்லை. இப்போ புது கதை விடுறான். ஹமாஸ் இல்லை, வேற ஒரு சின்ன குரூப் தான் கடத்திட்டு போச்சு அப்படின்ட்டு இருக்கான். இது இன்னைக்கு காலையில் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கான்ட்ரவர்சியோட சேர்த்து டெல் அவீவில் 3 பஸ்ஸில் குண்டு வெடிச்சிருக்கு. இப்போ சாதாரணமாக இது போன்ற எக்ஸ்ப்ளோஷன்ஸை பண்ணுறது போராளிகள் தான். ஆனால் ஜபாரின் என்ற இஸ்ரேலிய பத்திரிகையாளர் இது இஸ்ரேலுடைய இராணுவம் செய்தது, இஸ்ரேலுடைய உளவுத்துறை செய்ததுன்னு டக்குன்னு சொல்லிட்டார். எப்படி நம்ம நாட்டில் குண்டுகளை வச்சுக்கிட்டு சங்க பரிவாரத்தினரே குண்டுகளை வைத்துவிட்டு முஸ்லிம்கள் மீது பழியை போட்டு அவர்கள்தான் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நிலையை நீதிமன்றங்கள் வழியாக ஏற்படுத்துமோ, அதே மாதிரி அங்கே ஒரு வேலை செய்திருக்கான். இந்த சிஸ்டத்தை தங்கள் மக்களையே கொண்டு விட்டு அப்போ எதிரி மீது பழியை போட்டு யுத்தங்களை தொடங்குவதுங்கிறது இவர்களுக்கு 1900 இவர்கள் தான் உலகத்தில் யூத சியோனிஸ்டுகள் தான் முதலில் உலகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை நான் தனி புத்தகமாகவே போட்டிருக்கேன். 1940 தங்களை கொண்டு விட்டு அவர்கள் எப்படி அரபுகள் மீது பழியை போட்டார்கள் என்பதை காணொலியும் போட்டிருக்கிறேன். அதே போல அவர்கள் இப்பொழுது 3 எக்ஸ்ப்ளோஷன்ஸை பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இது மாதிரி உள்ள
எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நடந்தா நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க போராளிகள், யாரும் சொல்லலை. இப்போ டக்குன்னு இது இஸ்ரேலினோட உளவுத்துறை தான் இந்த இதை வைத்துக்கொண்டு இந்த இஸ்ரேல் மீது நத்தியானுக்கு மேல ஒரு பெரிய வெறுப்பு வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க, அதை டைவெர்ட் பண்ண பார்க்குறோம். பஸ்ஸில் அப்பாவிகள் டிராவல் பண்ணாங்க, ஹமாஸ் போராளிகள் கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தியை பரப்பலான்னு அதுக்குள்ளால இஸ்ரேலி மீடியா விழித்து கொண்டு அந்த உண்மையை வெளியேற்றி விட்டது. இது ஒரு நெருக்கடி நத்தியானுக்கு. இதை அந்த ஜவாரினுங்கிற இவர் தந்த செய்தியை இஸ்ரேலிய பத்திரிகைகள்லாம் போடும்போது என்ன போடுகிறது என்று சொன்னால், இந்த மாதிரி பிரிட்டெக்ஸ்களை உருவாக்கி மக்களுடைய கவனத்தை திருப்புவது நத்தியானுக்கு கைவந்த கலை. இது ஒரு அரச பயங்கரவாதம், இது உலகம் முழுவதும் கையாளப்படுகிறது என்று அருந்ததி ராய் சில கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது நத்தியானுக்கு வேண்டுமென்றே செய்கிறது. இப்போ ஸ்ரீ பீபாஸுடைய பாடி இல்லை இன்னொன்று, ரெண்டாவது இந்த ஃபியூனரலில் போய் கலந்துக்கிடல, இந்த இறுதி சடங்குகளில் கலந்துக்கிடல இருக்க நெருக்கடி, மூணாவது இந்த குண்டு வெடிப்பு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு மீண்டும் யுத்தம். ஹமாஸ் இதில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சரியாக பின்பற்றவில்லை. ஏன்னா நாளைக்கு ஹமாஸ் 6 பேரை விடும், 602 பேரை இஸ்ரேல் வெளியிடணும். அந்த ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது. அதை சமாளிப்பதற்கும் அடுத்தால இஸ்ரேலில் உள்ள எல்லா பத்திரிகைகளும் எல்லா பொதுமக்களும் இப்பொழுது சொல்லுகிறார்கள், நத்தியானுக்கு யுத்தம் தான் வேணும், போர் நிறுத்தம் வேண்டாம். இதையெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் நேற்று ஒரு வேலை செய்திருக்கிறது இஸ்ரேல். என்னன்னா இந்த 4 பாடியும் பார்த்து ரொம்ப இதாயிட்டாங்களாம். அதனால காசால என்ன செய்திருக்காங்க, ஒரு நோட்டீஸை அரபு மொழியில பிரிண்ட் பண்ணி காசா முழுவதும் போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாம் காசாவை காலி செய்துவிட்டு போய்விடுங்கள். பாலஸ்தீனர்கள் இல்லாத ஒரு காசா ஒன்றும் உலக வரைபடத்தை மாற்றி விடாது. இல்லை என்றால் நீங்கள் போஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், நாங்கள் உங்கள் மேலே குண்டு போட்டு உங்களை சிதற அடித்து அங்கிருந்து வெளியேற்றுவோம் என்று ஒரு நோட்டீஸையும் போட்டிருக்கு. அப்போ இது இவ்வளோ எதை காட்டுகிறது என்று சொன்னால், நத்தியான்ஹூக்கு இந்த தோல்வியினுடைய ஒவ்வொரு தடவையும் இந்த கேப்டிவ்ஸை விடும்போது, நேற்று விடும்போது கான்யூனிஸில் வச்சு இந்த பாடிஸை கொடுத்துருக்காங்க. அதில் நத்தியான்ஹூவை டிராகுலா மாதிரி படம் போட்டு ஒரு பெரிய போஸ்டரும் வச்சுருக்காங்க. அந்த இடத்த அழகாக சுத்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பதிலாக காசாவில் இருந்து அழைத்து செல்லப்பட்ட பெண்களையும் குழந்தைகளையும் இஸ்ரேல் விடலை. அதுக்கு தான் ஸ்ரீ பீபாஸ் அல்ல கடத்தி செல்லப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டில் அவங்களே இல்லை, வந்த பாடியும் அவங்களோட இது இல்லைன்னு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். எனிவே எதாக இருந்தாலும் ஒரு யுத்தத்தை நோக்கி தான் நத்தியான்ஹூ நகர்ந்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு ஹமாஸ் இதுவரைக்கும் ஸ்ரீ பீபாஸோடைய பாடி பற்றி இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டுக்கு, இஸ்ரேலுடைய பொய்க்கு இன்னும் பதில் எதுவும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் யுத்தம் வந்தால் இன்னும் அதிகமாக இஸ்ரேல் அழியும் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்துகின்ற கத்தரும் ஈஜிப்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போராளிகள் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டே வருகிறார்கள், இஸ்ரேல் தான் ஒவ்வொரு கட்டத்திலும் பின்வாங்குகிறது, அதுக்கு நத்தியான்ஹூ யுத்தத்தை தான் நடத்த வேண்டும் என்கிறார். ஏன்னா அவருக்கு மனைவிக்கும் சேர்த்து இப்போ தண்டனை காத்திருக்கு. அந்த தண்டனைகளில் தப்பிக்க வேண்டும் என்றால் யுத்தம் நடக்க வேண்டும். அவர் தொடர்ந்து ஜெயிலுக்கு போகாமல் பிரைம் மினிஸ்டராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் யுத்தம் வேண்டும் என்ற நிலையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. இனி மேற்கரைக்கு வந்தால், நேற்று மேற்கரையில் வெஸ்ட் பேங்கில் பெரிய ரமலால ஒரு பெரிய ரெய்டை நடத்திருக்காங்க. இந்த ரெய்டுகள்லாம் பாலஸ்தீன அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த முனாஃபி கூட்டம் உதவி செய்து துக்காராமில் 25 நாளாக அடித்து உடச்சிக்கிட்டு இருந்தான். அல் குட்ஸும் அல் ஹமாஸும் ஏற்று தாக்குனையில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினரை இழந்து விட்டு துக்காராமில் இருந்து வெளியில் போயிருக்காங்க. துபிலஸில் இப்போ வீடுகளை இடிக்கிறத நிறுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடையாளங்களை, ஹெரிட்டேஜஸை அழிச்சிட்டு இருக்கிறான். ஹெப்ரான்லேயும் அதே வேலையை தான் செய்கிறான். ஆனால் ஹெப்ரானில் நேற்று போராளிகள் அடித்த அடியில் ஓடி போயிட்டான். ஜெருசலத்தில் கொஞ்சம் இளைஞர்கள் இறங்கி இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய அட்டூழியம் பொறுக்க முடியாமல் அவர்களை கல்லை கொண்டும் கத்தியை கொண்டும் கையில் கிடைத்ததெல்லாம் கொண்டு போராடி இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கியிருக்கு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு முறையில் அவங்க அங்கே நின்று சண்டை போடுறாங்கங்கிறத இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆக நத்தியான்ஹூ ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகி நேற்று மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கார். நான் அவர்களை காப்பாற்ற தவறியதுக்கு என்னை மன்னித்து விடுங்கள், அவர்களுடைய சாவுக்கு காரணமாக நமது இராணுவம் இருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்க. இவர் தான் ஆணை போட்டது, டான்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் காஸ்டேஜஸை பற்றி கவலைப்படலை, அவனுக்கு யுத்தம் நீடிக்கணும், அதுக்காக அப்பாவி மக்களைத்தான் கொலை செய்து கொண்டு இருந்தான் என்பது உண்மை. இப்பொழுது இன்னொரு யுத்தத்துக்குத்தான் பல
சதுரதத்தங்களையும் உருவாக்கி ஒரு மூன்று குண்டுவெடிப்புகளையும் உருவாக்கி இன்னொரு யுத்தத்தையே மேற்கொண்டு செல்ல இருக்கிறார். அதற்கு அவர் நேற்று இந்த போர்க்குற்றவாளி நத்தன்யாகு காசாவில் படரவிட்ட அந்த துண்டு பிரசுரங்கள், காசாவை விட்டு வெளியேறிடுங்கள், இல்லையேல் போஸ்ட் டிசப்பியரன்ஸ் சொல்லக்கூடிய கட்டாயப்படுத்தி உங்களை வெளியே தள்ளுவோம் என்ற அறிவிப்பு அதையே உறுதி செய்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிர் தவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.